இந்திய சினிமா கோட்டா சீனிவாசன் என்னும் மாபெரும் தனித்துவமான கலைஞரை இழந்திருக்கிறது. 2025 ஜூலை 13 தெலுங்கு திரையுலகில் மட்டுமல்லாமல் இந்திய மொழி திரைப்படங்களில் பலவற்றிலும் முத்திரை பதித்த கோட்டா சீனிவாசன் உடல் நலம் குறைவால் 78வது வயதில் காலமானார். 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திரம் என எத்தகைய பாத்திரம் ஏற்றாலும் அதை சிறப்பாக கையாண்டவர். பெருமாள் பிச்சையாக சாமியில் வந்த இவரது மிரட்டல் தோற்றம் இப்போது பார்த்தாலும் நம்மை அதிர வைக்கும். 1948 ஆந்திராவில் காங்கிப்பாடு என்னும் சிறு கிராமத்தில் பிறந்த கோட்டா சீனிவாசனின் தந்தை மருத்துவர். வங்கி ஊழியராக வாழ்க்கையை தொடங்கிய இவர் நாடக மேடைகள் மீதான காதலால் நடிப்பை தேர்வு செய்தார். 9 நந்தி விருதுகள், சைமா விருதுகள் மட்டுமல்லாமல் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதால் கௌரவிக்கப்பட்டவர். 1999 முதல் 2004 வரை ஆந்திர பிரதேச விஜயவாடா கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக கோட்டா சீனிவாசன் இருந்துள்ளார். தமிழ் திரையுலகில் பிற மொழி கலைஞர்கள் பலர் கோலோச்சி உள்ளனர் என்றாலும் கோட்டா சீனிவாசனின் உருட்டு விழியும் மிரட்டல் மொழியும் ரசிகர்கள் மத்தியில் என்றும் நிலைத்திருக்கும்.